சூரியன் மறைந்ததும் அர்ஜுனன் கிருஷ்ணனை தங்கள் பாசறைக்கு தேரை ஓட்டிச் செல்லுமாறு வேண்டினான். ஆயிரக்கணக்கான சம்சப்தகர்களை கொன்ற பிறகு அவன் தேரிலிருந்து இறங்கி கிருஷ்ணனுடன் இணைந்து அந்திப்பொழுதின் தெய்வமான சந்தி தேவிக்கு வணக்கம் செய்தான். பின்னர் நண்பர்கள் இருவரும் மீண்டும் தேரில் ஏறி ஆழமான இருள் சூழ்ந்த வழியில் யுதிஷ்டிரரின் கூடாரத்தை நோக்கி பயணித்தனர். அவர்கள் சென்று கொண்டிருந்த போது அர்ஜுனனுக்கு திடீரென விவரிக்க முடியாத ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அவன், "ஓ கோவிந்தா, ஏன் எனக்கு திடீரென மனக்கலக்கம் உண்டாகிறது? ஏன் என் பேச்சு தடுமாறுகிறது? நான் என்னை சுற்றிலும் தீய சகுனங்களை பார்க்கிறேன். என் உடல்கள் பலவீனமடைகின்றன. ஒரு பெரும் பேரழிவு நிகழ்ந்திருக்கலாம் என்று நான் அஞ்சுகிறேன். என் வணக்கத்திற்குரிய அண்ணனுக்கும் அவரை பின்பற்றுபவர்களுக்கும் எல்லாம் நல்லபடியாகவே அமைய வேண்டும்" என்றான். அந்த நாள் முழுவதும் நடந்த போரின் அழிவுகளுக்கு மத்தியில் தேரை திறமையாக ஓட்டிய கிருஷ்ணர் பதிலளித்தார். "இந்த கொல்லப்பட்ட கௌரவர்களை பார்க்கும்போது உன் சகோதரர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. ஒருவேளை ஒரு அற்பமான துன்பம் ஏற்பட்டிருக்கலாம்." அர்ஜுனன் இன்னும் பதட்டத்துடன் கிருஷ்ணரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முயன்றான். தேர் போர்க்களத்தை கடந்து செல்லும்போது அவன் எதுவும் பேசவில்லை. அவன் துரோணரை பற்றி நினைத்தான். ஆசான் யுதிஷ்டிரரை கைப்பற்றுவதில் முனைப்பாக இருந்தார். அவர் வெற்றி பெற்றாரா? அர்ஜுனன் அந்த எண்ணத்திலேயே நடுங்கினான். யுதிஷ்டிரருக்கோ அல்லது தன் சகோதரர்கள் யாருக்கோ ஏதாவது நடந்திருந்தால் அவனால் உயிரோடு இருக்க முடியாது. அது நடுநிறவாக இருந்தாலும் அவன் ஒட்டுமொத்த கௌரவ படையையும் வெளியே வந்து சண்டையின சவால் விடுவான். மேலும் அவர்கள் அனைவரையும் ஒழித்து கட்டுவான். சுமார் 1 மணி நேரத்திற்குள் அவர்கள் பாசறையை அடைந்தனர். அதன் எல்லைக்குள் அவர்கள் நுழைந்த போது அர்ஜுனன் சுற்றிலும் பார்த்து, "ஓ ஜனார்த்தனா, நாங்கள் வெற்றி பெற்றதை குறிக்கும் மங்களகரமான முரசுகள் மற்றும் பிற வாத்தியங்களின் ஒளியை நான் கேட்கவில்லையே. புலவர்கள் பாணர்கள் எங்கள் வெற்றிகளை விவரிக்கும் பாடல்களை பாடவில்லையே. என்னை பார்த்ததும் எல்லோரும் தங்கள் முகங்களை திருப்பிக் கொள்கிறார்கள். வழக்கமான முறையில் யாரும் என்னை வரவேற்க வரவில்லையே. ஓ மாதவா, என் சகோதரர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக உள்ளதா? இந்த வீரர்கள் இவ்வளவு துயரத்தில் இருப்பதை கண்டு என் மனம் கலக்கமடைந்துள்ளது. துருபதன் நலமா? விராட மன்னருக்கு ஏதேனும் தீங்கி நேர்ந்துள்ளதா? ஓ அழியாத புகழ் கொண்டவனே, நம் வீரர்களுக்கு என்ன ஆயிற்று?" அப்பொழுதுதான் அர்ஜுனனுக்கு உண்மை தெரிய வந்தது. பாசறைக்கு திரும்பும் போதெல்லாம் அபிமன்யு எப்போதும் அவனை வரவேற்பான். ஆனால் இன்று அந்த பையனின் அறிகுறியே இல்லை. அவன் திரும்பி வரும் வழியில் துரோணர் சக்கரவியூகம் அமைத்ததாக சில வீரர்களிடமிருந்து கேள்விப்பட்டான். போர்க்களத்தில் அந்த வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல்ல தன்னாலும் அபிமன்யுவாலும் மட்டுமே முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அரச கூடாரத்தை அடைந்ததும் அர்ஜுனன் இறங்கி கிருஷ்ணனை தன்னுடன் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அவன் உள்ளே நுழைந்தபோது தன் சகோதரர்கள் அனைவரும் சோகமான முகத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டான். அர்ஜுனன் உள்ளே நடந்தபோது யாரும் எதுவும் பேசவில்லை. அவர்கள் அவனது பார்வையை சந்திக்க முடியாமல் தங்கள் இருக்கைகளில் தர்ம சங்கடத்துடன் அசைந்தனர். அப்போது அர்ஜுனன் தன் மகனின் காலியான இருக்கையை பார்த்தான். அவனது இதயம் நின்றுவிட்டது. அவன் யுதிஷ்டிரரை அணுகி அவரது கால்களில் வணங்கினான். நின்று கொண்டு தன் அண்ணனின் சோகமான முகத்தை பார்த்தான். "ஓ அரசே, நீங்கள் வெள்ளி போயுள்ளீர்கள். அபிமன்யுவும் இங்கு இல்லை என்பதையும் யாரும் என்னை வரவேற்கவில்லை என்பதையும் நான் பார்க்கிறேன். இன்று கௌரவர்கள் சக்கரவியூகம் அமைத்ததாக கேள்விப்பட்டேன். அபிமன்யுவை தவிர நான் இல்லாத நிலையில் வேறு எவரும் அந்த அமைப்பிற்குள் நுழைய முடியாது. ஆனால் அவனுக்கு அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாது. அந்த பயங்கரமான வியூகத்திற்குள் நுழைய என் மகனை நீங்கள் கேட்டீர்களா? அந்த உக்கிரமான வில்லாளியும் எதிரி வீரர்களை கொன்றவனும் பகைவர் படைக்குள் புகுந்து ஆயிரக்கணக்கானவர்களை கொன்ற பிறகு யமலோகத்திற்கு சென்று விட்டானா?" என்றான். அர்ஜுனன் அழத் தொடங்கினான். அவன் மண்டியிட்டு யுதிஷ்டிரரை பார்த்து பரிதாபமான குரலில் கூவினான். "வலிமை வாய்ந்த கைகளையும் சிவந்த கண்களையும் கொண்டவனும் மலையடிவாரத்தில் பிறந்த சிங்கம் போல எங்கள் குலத்தில் பிறந்தவனும் இந்திரனைப் போலவே இருந்தவனுமான அவன் எப்படி விழுந்தான் என்று சொல்லுங்கள்." யுதிஷ்டிரரின் கண்களில் கண்ணீரை பார்த்த அர்ஜுனன் தான் மிகவும் அஞ்சியது உண்மை என்பதை உணர்ந்தான். யுதிஷ்டிரரின் மௌனம் அதை உறுதிப்படுத்தியது. ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கொண்ட அர்ஜுனன் தன் மனதை கட்டுப்படுத்த போராடினான். அவன் தலை முழங்கால்களின் மீது சாய்ந்தது. மேலும் அவன் விம்மினான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் தலையை உயர்த்தி உடைந்த குரலில் குரந்தான். "தங்களுக்கு தீய விதி தூண்டியதால் என்ன ஒரு மூர்க்கத்தனமான வீரர்களின் மகனை கொள்ள துணிந்தார்கள். வலிமை, தாராள குணம், வேத அறிவு ஆகியவற்றில் உயர் ஆன்மா கொண்ட கிருஷ்ணரை போலவே இருந்த அந்த இளைஞன் எப்படி கொல்லப்பட்டான்? என் 2ஆம் உயிர் போன்றவனும் கேசவருக்கு பிரியமானவனும் கிருஷ்ணரின் சகோதரிக்கு மிகவும் அன்பானவருமான அந்த வீரனை நான் பார்க்கவில்லை என்றால்
நானும் யமராஜனின் இருப்பிடத்தில் விருந்தினராவேன். மென்மையான பேச்சும் கனிவான செயல்களும் கொண்ட சுருண்ட கரிய முடி, இளம் மான் போன்ற கண்கள், ஆத்திரமடைந்த யானையின் நடை மற்றும் வலிமை வாய்ந்த சிங்கம் போன்ற தோள்களும் கொண்ட அந்த பையனை நான் பார்க்க முடியாவிட்டால் நான் உடனடியாக மரணத்தின் எல்லையற்ற உலகத்திற்கு சென்று விடுவேன். கிருஷ்ணர் அர்ஜுனன் பக்கத்தில் நின்று அவன் தோளில் கை வைத்தார். பாண்டவர் தன் மகனின் பல குணாதிசயங்களை விவரித்து நீண்ட நேரம் சத்தமாக துக்கமடைந்தார். அவர் தொடர்ந்து துக்கமடைந்த போது அவரது சகோதரர்களும் கூட்டாளிகளும் மௌனமாக அமர்ந்திருந்தனர். அவர்களது இதயம் துயரால் கிழியப்பட்டிருந்தது. இளையவனாக இருந்தாலும் அந்த பையன் எனக்கு மேலானவன். அவன் நற்குணமுடையவன், நன்றியுள்ளவன், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்தவன், மேலும் எப்போதும் எங்களுக்கு நன்மை செய்ய விரும்பியவன், சுய கட்டுப்பாடு உடையவன், பாவமற்றவன், தர்மத்தின் மற்றும் உண்மையின் பாதையை மட்டுமே பின்பற்றியவன். அவன் தன் எல்லா செயல்களிலும் கடவுளுக்கு சேவை செய்வதில் உண்மையுள்ளவனாகவும் அர்ப்பணிப்புள்ளவனாகவும் இருந்தான். போரில் அவன் ஒருபோதும் முதலில் அடிக்க மாட்டான் அல்லது உதவியற்ற ஒரு எதிரியை தாக்க மாட்டான். அவன் தன் எதிரிகளுக்கு பயங்கரமானவனாகவும் நண்பர்களுக்கு புகலிடமாகவும் இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு பையன் எப்படி கொல்லப்பட்டான்? அர்ஜுனன் தரையில் விழுந்து தன் மகனின் பெயரை மீண்டும் மீண்டும் கூவினான். சிரமத்துடன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு அவன், இன்று என் மகன் எப்போதும் மிகவும் அழகான பெண்களால் கவனிக்கப்பட்டவன் ஆதரவற்றவன் போல வெறும் தரையில் கிடக்கிறான். முன்னர் சேவகர்கள் மற்றும் அவனது புகழை பாடும் பாணர்களால் கவனிக்கப்பட்டவன் இப்போது நரிகளாலும் கழுகுகளாலும் கவனிக்கப்படுகிறான். அரச குடைகளால் நிழலிட தகுதியான அவனது முகம் இப்போது தூசியாலும் அழுக்கிராலும் மூடப்பட்டுள்ளது. ஐயோ, உன்னை இழந்தது நான் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி! உன்னை அடைந்த தெய்வங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! உன்னை ஒரு வரவேற்புக்குரிய விருந்தினராக பெற்ற பிறகு நிச்சயமாக யமராஜன், இந்திரன், குபேரன் மற்றும் வருணன் இப்போது உனக்கான வழிபாடுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். அர்ஜுனன் யுதிஷ்டிரரை பார்த்தான். அவரும் தன் சகோதரனை இரக்கத்துடன் பார்த்தார். கண்கள் சிவந்து முகம் கண்ணீரால் நனைந்திருக்க அர்ஜுனன், தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள், ஓ மனிதர்களில் சிறந்தவரே, என் மகன் சொர்க்கத்திற்கு சென்று விட்டானா? எண்ணற்ற வீரர்களுடன் தனியாக போரிட வேண்டியிருந்ததா? மேலும் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்ற பிறகு தன் உயிரை துறந்தானா? நிச்சயமாக அவன் என்னை பற்றி நினைத்திருப்பான். ஹர்ப்பகுணம் கொண்ட துரியோதனன் மற்றும் துரோணர், கர்ணன், கிருப்பர் மற்றும் பிறரால் பீடிக்கப்பட்ட அவன் என் தந்தை என்னை காப்பாற்றுவார் என்று நினைத்திருப்பே வேண்டும். அந்த நிறையிறக்கமற்ற வீரர்கள் அனைவரும் அவன் என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவனை கொன்று வீழ்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அல்லது அவன் ஒரு விருஷ்ணி இளவரசியின் கருவில் பிறந்ததால் அவன் அப்படிப்பட்ட கூக்குரல்களை எழுப்பவில்லை என்றிருக்கலாம். அர்ஜுனன் தன்னையே குற்றம் சாட்டினான். முக்கிய போரிலிருந்து தன்னை எப்படி விலகி செல்ல அனுமதித்தான்? நிச்சயமாக துரியோதனன் தான் இல்லாத ஒரு திட்டத்தை வகுத்திருந்தான். ஏன் அதை அவன் பார்க்கவில்லை? அப்படி பார்த்திருந்தால் அபிமன்யு இன்னும் உயிரோடு இருந்திருப்பான். தன் உறவினர்களின் நலவாழ்வை பற்றி சிந்திக்காமல் போரில் புகழை விரும்பி விரைந்து சென்று விட்டான். இப்போது அவன் மகன் இறந்து விட்டான். அர்ஜுனன் கதறினான், சந்தேகமே இல்லை, என் இதயம் கல்லால் ஆனது, அதனால் அது துண்டு துண்டாக உடையவில்லை. சுபத்திரை மற்றும் திரௌபதியின் புலம்பல்களை நான் கேட்கும்போது அது நிச்சயமாக உடைந்து போகும். அந்த மென்மையான பெண்களிடம் நான் என்ன சொல்வேன்? அபிமன்யு இப்போது தன் சொந்த இரத்தத்தில் குளித்து குளிர்ந்த பூமியை தழுவுகிறான் என்று நான் அவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? அவனது கற்புள்ள மற்றும் அழகான மனைவி உத்தரைக்கு நான் உண்மையில் என்ன சொல்வேன்? நான் போர்க்களத்திற்கு திரும்பும் வரை மட்டுமே கௌரவர்கள் மகிழ்ச்சி அடையலாம். என் மகனை கொன்றதற்காக அவர்கள் நான் இப்போது துயரப்படுவது போலவே துயரப்பட வேண்டியிருக்கும். அர்ஜுனன் கிருஷ்ணனை நோக்கி திரும்பினான். ஓ மாதவா, இன்று என்ன நடக்கிறது என்று ஏன் நீங்கள் என்னிடம் சொல்லவில்லை? நிச்சயமாக நான் உடனடியாக அந்த கொடூரமான கௌரவர்களை எரித்திருப்பேன். நான் இல்லாத போது அவர்கள் எப்படி அத்தகைய ஒரு சிறுவன் மீது தங்கள் கொடிய அம்புகளை தொடுக்க முடிந்தது? அந்த பொல்லாத மனிதர்களிடையே அவனுக்கு எந்த பாதுகாவலரும் கிடைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஓ கிருஷ்ணா, இதை நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள்? கிருஷ்ணர் நிதானமான வார்த்தைகளால் தன் நண்பனை ஆறுதல் படுத்தினார். துக்கத்திற்கு ஆளாகாதே. பின்வாங்குவதை பற்றி ஒருபோதும் சிந்திக்காத வீரர்களின் தவிர்க்க முடியாத முடிவு இதுதான். வேதங்களை அறிந்தவர்கள் இதுவே தன் கடமையை அறிந்த ஒரு சத்திரியனுக்கு மிகவும் உயர்ந்த மற்றும் மிகவும் விரும்பத்தக்க இலக்கு என்று கூறியுள்ளனர். வீரர்கள் எப்போதும் அத்தகைய முடிவை விரும்புகிறார்கள். எதிரியை எதிர்கொண்டே போரில் வீழ்வதை தவிர வேறு எந்த சிறந்த மரணமும் இல்லை. அபிமன்யு சந்தேகமின்றி மிகவும் பக்திமான்கள் மட்டுமே அடையும் பகுதிகளுக்கு சென்றுள்ளான். நீ வருத்தப்பட வேண்டாம், ஏனெனில் நீ உன் சகோதரர்களையும் பின்பற்றுபவர்களையும் துயரத்தில் ஆழ்த்துகிறாய். நீ எல்லாவற்றையும் அறிந்தவன். மேலும் இந்த நேரத்தில் உன் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறுவது உனக்கு பொருத்தமானது.
உன்னை சமாளித்து கொண்டு இந்த துயரத்திலிருந்து விடுபடு. அர்ஜுனன் மெதுவாக யுதிஷ்டிரரை பார்த்தான். ஓ மாதவா, என் தாமரை கண்ணன் மகன் எப்படி கொல்லப்பட்டான் என்பதை சரியாக என்னிடம் சொல்லுங்கள். அவனது குரல் குளிர்ந்து விட்டது. அவனது துக்கம் ஒரு தீவிரமான கோபத்திற்கு வழிவகுத்தது. அவன் எப்படி நம்ம துஷ்ட எதிரிகளுடன் சண்டையிட்டான்? நான் யானைகள், தேர்கள் மற்றும் குதிரைகள் உட்பட அவர்கள் அனைவரையும் அழிப்பேன். ஓ அண்ணா, ஏன் நீங்கள் அதை நீங்களே செய்யவில்லை? நீ, பீமன், இரட்டையர்கள் மற்றும் வேறு பல வீரர்கள் இருக்கும்போது என் மகன் எப்படி கொல்லப்பட்டான்? நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் வல்லமை இல்லை. உங்கள் கண்முன்னாலே என் மகன் கொல்லப்பட்டான். அர்ஜுனன் தன் மகனின் ஈக்காலியான இருக்கையை பார்த்தான். அபிமன்யுவின் மரணத்திற்கு யாரை குற்றம் சாட்டுவதில் என்ன பயன்? விதியானது ஒவ்வொரு உயிரினத்தின் மரணத்தையும் விரும்புவது போலவே இதையும் விரும்பியது. எனினும் விஷயங்கள் எப்படி வித்தியாசமாக இருந்திருக்க முடியும் என்று பார்க்காமல் இருப்பது கடினம். அவனுக்கு மிகவும் தேவைப்பட்ட போது ஏன் தான் அபிமன்யுவின் அருகில் இல்லாமல் இருந்தான்? அர்ஜுனன் தலையை அசைத்தவரே தொடர்ந்தான். நான் என்னையே குற்றம் சொல்ல வேண்டும். நீங்கள் அனைவரும் கோழைகள் என்று தெரிந்தும் நான் விலகிச் சென்றேன். ஐயோ, உங்கள் ஆயுதங்களும் கவசங்களும் வெறும் அலங்காரங்கள் தானா? உங்கள் தைரியமான வார்த்தைகளை ஒரு சபையை கவர மட்டுமே நோக்கம் கொண்டனவா? நீங்கள் அனைவரும் சேர்ந்தும் என் மகனை பாதுகாக்க முடியவில்லை. அர்ஜுனன் தன் நீளமான வாள் பக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்க கையிலிருந்த காண்டீபத்துடன் தன் இருக்கையை நோக்கி நடந்தபோது யாரும் பேசவில்லை. அவனது கண்கள் ஜொலித்தன. மேலும் அவனது கன்னங்களில் சூடான கண்ணீர் வழிந்தது. அவன் மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விட்டான். யாரும் அவனை பார்க்க துணியவில்லை. அர்ஜுனனுக்கு எப்போதும் உகந்தவர்களான யுதிஷ்டிரர் மற்றும் கிருஷ்ணரால் மட்டுமே ஏதாவது பேச முடிந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு யுதிஷ்டிரர், ஓ வலிமை வாய்ந்த கைகளுடையவனே, நீ சம்சப்ததர்களுடன் சண்டையிடச் சென்றபோது துரோணர் என்னை கைப்பற்ற மிகவும் முயன்றார். அவர் உடைக்க முடியாத சக்கர வியூகத்தை அமைத்து தன் நெருப்பு போன்ற அம்புகளை எல்லா திசைகளிலும் பொழிந்து எங்களை நோக்கி முன்னேறினார். அந்த நேரத்தில் நீ அந்த வியூகத்திற்குள் நுழைந்து நாங்கள் அனைவரும் உள்ளே நுழைய அனுமதிக்குமாறு உன் மகனை கேட்டேன். தாமதமின்றி அந்த பையன் கருடன் கடலுக்குள் நுழைவது போல வியூகத்திற்குள் விரைந்து நுழைந்தான். உயர்த்தப்பட்ட ஆயுதங்களுடன் நாங்கள் அவனை பின்தொடர்ந்தோம். ஆனால் எப்படியோ அற்பமான சிந்து மன்னன் எங்களை தடுத்து நிறுத்தினான். ஜெயத்ரதன் மகேஸ்வரனிடமிருந்து போரில் எங்களை தடுக்கும் வரத்தை பெற்றிருப்பதாக வியாசதேவரிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். உன் மகன் வியூகத்திற்குள் தனியாக இருந்தான். 6 கௌரவ மகாரதர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் அவனது தேர், கவசம் மற்றும் ஆயுதங்களை அழித்தனர். சோர்வடைந்த அவன் இறுதியாக 7வது வீரனான துர்ச்சாதனனின் மகனால் கொல்லப்பட்டான். அர்ஜுனன் கதறினான். யுதிஷ்டிரர் நிறுத்திவிட்டு பின்னர் தொடர்ந்தார். ஓ என் மகனே என்று கூவிய அர்ஜுனன் தரையில் உருண்டான். அனைவரும் வெறித்த கண்களுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அர்ஜுனன் தன் துக்கத்தை வெளிப்படுத்தும் போது அவர்கள் எதுவும் பேசவில்லை. படிப்படியாக அவன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்து நின்றான். காய்ச்சலால் நடுங்குவது போது நடுங்கி தன் கைகளை திருவியவாறு கோபத்துடன் கொதிக்கும் தாழ்வான கட்டுப்படுத்தப்பட்ட குரலில் பேசினான். நான் இதை உறுதியாக சொல்கிறேன். நாளை நான் ஜெயத்ரதனை கொல்வேன். அவன் தன் உயிருக்கு அஞ்சி துரியோதனனை கைவிடாவிட்டால், அவன் போரில் தங்கி கிருஷ்ணரிடமோ அல்லது உங்களிடமோ அரசை அடைக்கலம் தேடாவிட்டால் அவன் நாளை மரிப்பான். துரோணர், கிருபர் அல்லது யாராக இருந்தாலும் அவனை காப்பாற்ற முயற்சிக்கிறவர்கள் என் அம்புகளால் தாக்கப்பட்டிருப்பதை காண்பார்கள். அந்த சிந்து மன்னன் என் மகனின் மரணத்திற்கு காரணமாக இருந்தான். அபிமன்யுவுக்கும் எனக்கும் செய்த இந்த வன்முறை செயலுக்காக அவன் நாளை மரிப்பான். ஜெயத்ரதன் மீது தன் கோபம் முழுவதும் செலுத்தப்பட்டதாக அர்ஜுனன் உணர்ந்தார். அவன் ஏற்கனவே திரௌபதியை தாக்கிய போது ஒரு அற்பமானவன் என்று தன்னை வெளிப்படுத்தி இருந்தான். இந்த முறை அவன் தப்பிக்க போவதில்லை. அபிமன்யு ஒரே நேரத்தில் 6 கௌரவ வீரர்களால் தாக்கப்பட்டாலும் இறுதியால துர்ச்சத்தனால் கொல்லப்பட்டான். ஜெயத்ரதனே குற்றம் பாட்ட வேண்டியவன். அர்ஜுனன் தன் நீளமான வாள் பக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்க கையிலிருந்த காண்டீபத்துடன் தன் இருக்கையை நோக்கி நடந்தபோது யாரும் பேசவில்லை. அவனது கண்கள் ஜொலித்தன. மேலும் அவனது கன்னங்களில் சூடான கண்ணீர் வழிந்தது. அவன் மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விட்டான். யாரும் அவனை பார்க்க துணியவில்லை. அர்ஜுனனுக்கு எப்போதும் உகந்தவர்களான யுதிஷ்டிரர் மற்றும் கிருஷ்ணரால் மட்டுமே ஏதாவது பேச முடிந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு யுதிஷ்டிரர், ஓ வலிமை வாய்ந்த கைகளை உடையவனே, நீ சம்சப்தகர்களுடன் சண்டையிடச் சென்றபோது துரோணர் என்னை கைப்பற்ற மிகவும் முயன்றார். அவர் உடைக்க முடியாத சக்கர வியூகத்தை அமைத்து தன் நெருப்பு போன்ற அம்புகளை எல்லா திசைகளிலும் பொழிந்து எங்களை நோக்கி முன்னேறினார். அந்த நேரத்தில் நீ அந்த வியூகத்திற்குள் நுழைந்து நாங்கள் அனைவரும் உள்ளே நுழைய அனுமதிக்குமாறு உன் மகனை கேட்டேன். தாமதமின்றி அந்த பையன் கருடன் கடலுக்குள் நுழைவது போல வியூகத்திற்குள் விரைந்து நுழைந்தான்.
உயர்த்தப்பட்ட ஆயுதங்களுடன் நாங்கள் அவனை பின்தொடர்ந்தோம். ஆனால் எப்படியோ அற்பமான சிந்து மன்னன் எங்களை தடுத்து நிறுத்தினான். ஜெயத்ரதன் மகேஸ்வரனிடமிருந்து போரில் எங்களை தடுக்கும் வரத்தை பெற்றிருப்பதாக வியாசதேவரிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். உன் மகன் வியூகத்திற்குள் தனியாக இருந்தான். 6 கௌரவ மகாரதர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் அவனது தேர், கவசம் மற்றும் ஆயுதங்களை அழித்தனர். சோர்வடைந்த அவன் இறுதியாக 7வது வீரனான துச்சாதனனின் மகனால் கொல்லப்பட்டான். அர்ஜுனன் கதறினான். யுதிஷ்டிரர் நிறுத்திவிட்டு பின்னர் தொடர்ந்தார். ஓ என் மகனே, பலமுறை வீரர்கள் உயர்ந்த சக்திகளால் மூழ்கடிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களது கூட்டாளிகள் மற்றும் ஆதரவாளர்கள் எப்போதும் அவர்களை காப்பாற்ற வர முடியும். பாண்டவர்களால் அவனை அடைய முடிந்திருந்தால் அபிமன்யு நிச்சயமாக காப்பாற்றப்பட்டிருப்பான். ஜெயத்ரதரின் செயல் அற்பமானது மற்றும் மன்னிக்க முடியாதது. அர்ஜுனன் தன் காண்டிபத்தை இறுக்கிக் கொண்டான். விரைவில் அந்த அற்பமான சிந்து மன்னன் பாண்டவர்கள் மீதான தன் வெறுப்பின் விளைவை பெறுவான். தன் சகோதரர்களையும் கூட்டாளிகளையும் சுற்றி பார்த்த அர்ஜுனன் தொடர்ந்தான். நாளை நான் அந்த அற்பமானானை கொல்லவில்லை என்றால் நான் ஒருபோதும் நீதிமான்களுக்கான பகுதிகளை அடையாமல் போகட்டும். அதற்கு பதிலாக நான் தங்கள் சொந்த தாய்மார்களை பலவந்தம் செய்பவர்கள் அல்லது துரோகம் செய்பவர்கள், நன்றியற்றவர்கள் அல்லது கஞ்சர்கள் அடையும் நரகத்திற்கு செல்லட்டும். நான் வன்புணர்வாளர்கள், பிராமணர்களை கொள்பவர்கள், நம்பிக்கை துரோகிகள், மற்றவர்களின் மனைவிகளை மயக்குபவர்கள், விருந்தினர்களிடம் தாய்வு அற்றவர்கள் மற்றும் மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள் வசிக்கும் 2 உலகங்களை அடையட்டும். நாளை நான் ஜெயத்ரதனை கொல்லவில்லை என்றால் அதுவே என் முடிவாக இருக்கும். இந்த வார்த்தைகளை உறுதியாக பேசிய பிறகு அர்ஜுனன் தன் வில்லின் நாணை வன்முறையாக இழுத்தான். அந்த ஒலிகள் வானத்தை அடைந்தன. அதே நேரத்தில் கோபத்தால் உற்சாகமடைந்த கிருஷ்ணரும் தன் சங்கத்தை ஊதினார். அந்த ஒலி பிரபஞ்சத்தையே அதிரவடை செய்தது போல் இருந்தது. அர்ஜுனனின் சபதம் பாசறை முழுவதும் பரவிய போது எண்ணற்ற முரசுகள் மற்றும் வேறுபட்ட வாத்தியங்களின் ஒலிகள் பல வீரர்களின் கடுமையான கூக்குரல்களுடன் கேட்க முடிந்தது. முழு பாசறையும் ஒரு மகிழ்ச்சியான ஆரவாரத்தால் நிரம்பியது. நிச்சயமாக நாளை கௌரவர்கள் இதுவரை இல்லாத மிகவும் மோசமான பேரழிவை எதிர்கொள்வார்கள். கோபமடைந்த அர்ஜுனன் உண்மையில் பயப்பட வேண்டிய ஒரு எதிரி. கௌரவர்களின் பாசறையில் மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. அபிமன்யு பாண்டவ படையில் உள்ள சிறந்த வீரர்களில் ஒருவன். அர்ஜுனனே கொல்லப்பட்டது போல் இருந்தது. நிச்சயமாக அர்ஜுனன் இப்போது மனசோர்வடைந்து போரில் ஆர்வத்தை இழந்து விடுவான். இப்போது அவன் நம் மகன்களில் மற்றொருவன். இந்த முறை பிரியமான அபிமன்யு கொல்லப்பட்டதால் அர்ஜுனனின் ஆற்றல் துக்கத்தால் உறிஞ்சப்படும். துரோணரை புகழ்ந்துவிட்ட துரியோதனன் நாளை போர் திட்டத்தை பற்றி விவாதிக்க தன் சபையில் அமர்ந்தான். தங்கள் மனசோர்வடைந்த எதிரிகளை எதிர்கொள்வது எளிதாக இருக்கும். ஒருவேளை அதே வியூகம் மீண்டும் பயன்படுத்தப்படலாம். ஒருவேளை மற்றொரு பலமான வீரன் கூட பொறிவைத்து கொல்லப்படலாம். கௌரவர்கள் பேசிக் கொண்டிருந்தபோது பாண்டவர்களின் பாசறையிலிருந்து வரும் கடலின் இரைச்சல் போல எதிரொலிக்கும் ஒளியை அவர்கள் கேட்டார்கள். கௌரவர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பாண்டவர்கள் ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும்? அவர்கள் மனச்சோர்வுற்று இருக்க வேண்டாமா? திடீரென்று ஜெயத்ரதன் கூடாரத்திற்குள் வெடித்து நுழைந்தான். அவனது முகம் பயத்தின் முகமூடியாக இருந்தது. அவன் துரியோதனன் முன் மூச்சு திணறி நின்றான். வியர்வை அவனது முகத்தில் வழிந்தது. கௌரவத் தலைவன் அவன் ஒரு புயலில் ஒரு செடியைப் போல நடுங்குவதை கண்டான். அவனது பயத்திற்கு காரணம் என்னவென்று அவனை கேட்டார். அதற்கு ஜெயத்ரதன், பாண்டுவின் மனைவியிடம் காமம் உள்ள இந்திரனால் பிறந்தவனும் அந்த மாறுபட்ட அறிவை உடையவனுமான அவன் நாளை என்னை கொல்வதாக சபதம் செய்துள்ளான். உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். என் உயிரை காப்பாற்ற நான் இப்போது என் வீட்டிற்கு திரும்பிச் செல்வேன். அல்லது நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். என் பார்வையில் ஓ அரசே, நீ, துரோணர், கிருபர், கர்ணன் மற்றும் இங்கு கூடியுள்ள மற்ற அனைத்து ஆட்சியாளர்களும் மரணத்தால் கைப்பற்றப்பட்ட ஒரு மனிதனை காப்பாற்ற திறமையானவர்கள் என்று பதிலளித்தான். ஜெயத்ரதன் பரந்த கண்களுடன் சபையை சுற்றி பார்த்தான். சிவனிடமிருந்து தான் பெற்ற வரம் தன் அழிவாகவும் மாறக்கூடும். அவன் தன் புகழின் தருணத்தை அனுபவித்திருந்தான். ஆனால் இப்போது அதன் விளைவாக மிகவும் கொடிய ஆபத்தை எதிர்கொண்டான். அர்ஜுனன் தன் சபதங்களை காப்பாற்றுவதில் பிரபலமானவன். மேலும் அவன் இப்போது கோபத்தில் இருப்பான். சிந்து மன்னன் தொடர்ந்தான். நான் பாண்டவர்களின் மகிழ்ச்சியான ஒலிகளை கேட்டதால் நான் பதட்டத்தால் தாக்கப்பட்டேன். அர்ஜுனன் நாளை என்னை கொல்வதாகவோ அல்லது தீக்குள் நுழைவதாகவோ சபதம் செய்துள்ளான் என்று எங்கள் ஒற்றர்கள் என்னிடம் கூறியுள்ளனர். இதனால் பாண்டவர்கள் துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளனர். நான் என் சொந்த நாட்டிற்கு திரும்புவதுதான் மிகவும் விவேகமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அர்ஜுனன் தன் சபதத்தை நிறைவேற்றுவதிலிருந்து கடவுள்களால் கூட தடுக்க முடியாது. நாங்கள் எங்கள் படைகளின் மிகப்பெரிய அழிவை சந்திக்கப் போகிறோம். என் அடையாளம் மறைக்கப்பட்ட நிலையில் நான் இப்போதே செல்லட்டும். துரியோதனன் சிரித்தான். ஓ மனிதர்களில் முதன்மையானவனே, பயப்படாதே. இங்கு குடியுள்ள சத்திரியர்களுக்கு மத்தியில் நீ நிற்கும்போது உன்னை கொல்ல யார் துணிவார்கள்? நான் உன்னை பாதுகாப்பேன்.
துரோணர், குருபர், கர்ணன், அஸ்வத்தாமன், சல்லியன், பாஹ்லிகம் மற்றும் மற்ற வெல்ல முடியா வீரர்களுடன் சேர்ந்து நாங்கள் எங்கள் படைகளுடன் உனக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நிற்போம். அவன் நாளை உன் அருகில் கூட வர முடியாது. உன் பயத்தை உன் இதயத்தில் இருந்து அகற்று. தன் சபதத்தை நிறைவேற்றுவதிலிருந்து அர்ஜுனனை தடுப்பது மிகப்பெரிய பணியாக இருக்கும் என்று துரியோதனன் உணர்ந்தான். அதே சமயம் இது வெற்றியை அடைய ஒரு உண்மையான வாய்ப்பாகவும் இருந்தது. அர்ஜுனன் தோல்வியடைந்தால் அவன் தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்வதாக அளித்த வாக்குறுதியை நிச்சயமாக நினைவில் வைத்திருப்பார். அபிமன்யுவும் அர்ஜுனனும் இறந்தால் பாண்டவர்கள் முடிந்து விடுவார்கள். துரியோதனன் நடுங்கிக் கொண்டிருந்த ஜெயத்ரதனை பார்த்தான். அவனை காக்க முழு படையையும் அணி திரட்டுவது பயனுள்ளதாக இருக்கும். ஜெயத்ரதன் துரோணரிடம் சென்றான். ஆயுத திறமையில் எனக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் எங்கள் இருவருக்கும் சமமாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அர்ஜுனன் எப்படி என்னை விட மேலானவன்? நாளை போர் வரும்போது நான் எதை பற்றி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? துரோணர் பதிலளித்தார். நான் உனக்கும் அர்ஜுனனுக்கும் சமமாகவே கற்றுக் கொடுத்துள்ளேன். ஆனால் அவனது யோகா மற்றும் தவம் பயிற்சி செய்வதன் மூலம் அவன் உன்னை விட மேலானவன் ஆகிவிட்டான். ஆனாலும் அவனை விட்ட உன்னை பாதுகாக்க நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். நாளை நான் நம் படைகள் அனைத்தையும் கொண்டு அர்ஜுனன் அதன் முடிவை ஒருபோதும் அடைய முடியாத ஒரு வியூகத்தை அமைப்பேன். நான் உன்னை பாதுகாக்க உருவாக்கும் அமைப்பை கடவுள்களால் கூட கடந்து செல்ல முடியாது. துரோணர் சிரித்தார். தன் தற்போதைய இக்கட்டான நிலைக்கு ஜெயத்ரதனே தன்னை குற்றம் சொல்ல வேண்டும். துரியோதனனைப் போலவே நற்குணமுள்ள பாண்டவர்கள் மீதான அவனது வெறுப்பு விரைவில் அவனது அழிவுக்கு வழிவகுக்கும். அவன் ஜெயத்ரதனின் தோளில் கை வைத்தார். எப்படியாவது நீ கொல்லப்பட்டால் நீ ஸ்வர்க்கத்தை அடைவாய். மரணத்தை பற்றி பயப்படாதே. நீ தியாகங்கள் செய்து ஒரு சத்திரியனாக உன் புனிதமான கடமையை செய்துள்ளாய். எனவே வெற்றி அல்லது சொர்க்கத்தின் மீது உன் மனதை செலுத்தி பயமின்றி போரிடு. அவர் ஜெயத்ரதனை உறுதிப்படுத்தியிருந்தாலும் மற்றும் துரியோதனனின் மனதை புரிந்து கொண்டிருந்தாலும் ஜெயத்ரதன் இறந்துவிட்டதற்கு சமமானவன் என்று துரோணர் அறிந்திருந்தார். நிச்சயமாக அர்ஜுனன் மட்டுமே முழு கௌரவ படையையும் கடந்து செல்ல முடியாது. ஆனால் அர்ஜுனன் தனியாக இல்லை. கிருஷ்ணர் தன் தேரை ஓட்டும் போது அவர் பிரபஞ்சத்தை கடந்து கடவுள்களின் தெய்வீக அமுதத்தை திருடுவதற்காக 4 லோகபாலர்களை கடந்து செல்ல முடியும். சண்டையிடாமல் கூட கிருஷ்ணர் தன் நண்பனை பாதுகாக்க எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் அவர் தேவைப்படுவார். ஏனென்றால் பாண்டவ வீரன் அடுத்த நாள் ஒரு கிட்டத்தட்ட சாத்தியமற்ற பணியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். துரோணரால் ஊக்கமளிக்கப்பட்ட வீரர்கள் கூக்குயிரிட்டு தங்கள் சங்கங்களை ஊதினர். கௌரவ தலைவர்கள் அடுத்த நாளுக்கான போர் திட்டத்தை திட்டமிடத் தொடங்கினர். ஜெயத்ரதன் தன் பயம் மறைவதையும் அவன் போரில் தன் இதயத்தை வைப்பதையும் உணர்ந்தான். ஒருவேளை அர்ஜுனனின் சபதம் வேடமிட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். பாண்டவர்களின் அழிவுக்கு காரணமாக இருந்தால் சிவனின் வரம் இன்னும் ஒரு வரமாகவே இருக்கும். அர்ஜுனன் தன் சபதத்தை செய்ததாக கேட்ட பிறகு பாண்டவர்களும் அவர்களை பின்பற்றுவர்களும் சிறிது நேரம் தங்கள் போர் திட்டத்தை பற்றி விவாதித்தனர். பின்னர் இரவுக்காக படுக்கைக்கு சென்றனர். அர்ஜுனனின் வாக்குறுதிக்கு கௌரவர்கள் எப்படி பதிலளிக்கிறார்கள் என்பதை பற்றி தங்கள் ஒற்றர்களிடமிருந்து தகவல் பெற்ற பிறகு அவர்கள் அடுத்த நாள் போருக்கான திட்டங்களை காலையில் முடிவு செய்வார்கள். அர்ஜுனன் தன் கூடாரத்தில் தனியாக அமர்ந்து துக்கத்திலும் கோபத்திலும் எரிந்து கொண்டிருந்தான். போர் தொடங்குவதற்காக அவனால் காத்திருக்க முடியவில்லை. 1 மணி நேரத்திற்கு மேல் அவன் தன் படுக்கையில் அசையாமல் அமர்ந்திருந்தான். அவனது முகம் அவனது 2 கைகளால் மூடப்பட்டிருந்தது. அவன் கண்ணீர் சிந்த அமர்ந்திருக்க கிருஷ்ணர் உள்ளே வந்து அவன் அருகில் அமர்ந்தார். அவர் மென்மையாக பேசினார், ஆனால் குறை கூறும் தொனியில். ஓ பார்த்தா, முதலில் என் ஆலோசனையை கேட்காமல் நீ ஒரு கடினமான சபதத்தை செய்திருக்கிறாய். அது அவசரமானது. நீ உன் தோள்களில் ஒரு கனமான சுமையை சுமத்தியிருக்கிறாய். ஐயோ, நாம் எப்படி பரிகாசத்திற்குரியவர்கள் ஆவதை தவிர்ப்போம். ஜெயத்ரதனை காப்பாற்றுவதாக துரோணர் சபதம் செய்துள்ளதாக ஒற்றர்களிடமிருந்து நான் கேள்விப்பட்டுள்ளேன். அவர் கௌரவர்களில் சிறந்தவர்களால் எல்லா பக்கங்களிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வியூகத்தை அமைப்பார். 6 வலிமை வாய்ந்த மகாரதர்கள், அதாவது கர்ணன், அஸ்வத்தாமன், பூரிஸ்ரவஸ், கிருபர், விருஷசேனன் மற்றும் சல்லியன் அந்த வியூகத்தின் முன்னணியில் நிற்பார்கள். துரோணர் ஒரு 2ஆம் நிலை அமைப்புக்குள் ஜெயத்ரதனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தங்குவார். சிந்து மன்னனை நெருங்குவதற்கு முன் நீ முதலில் அந்த 6 வீரர்களை வென்று வீரர்களின் ஒரு அடர்த்தியான அணிவகுப்பை கடந்து செல்ல வேண்டும். பின்னர் நீ ஆசானுடன் சண்டையிட வேண்டியிருக்கும். அர்ஜுனன் பதிலளிக்கவில்லை. கிருஷ்ணர் அவன் தோளில் கை வைத்தார். காலை நேரத்தில் நாங்கள் உன் சகோதரர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஆலோசனை செய்வோம். உன் சபதம் காக்கப்படுவதை உறுதிப்படுத்த ஒரு போர் திட்டத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும்.
எனினும் ஓ பிதாவின் மகனே, அதை சாதிப்பது எளிதாக இருக்காது. அர்ஜுனன் தலையை தூக்கினான். அவனது குரல் கிட்டத்தட்ட ஒரு கடுமையான இரைச்சல் போல இருந்தது. நீ பெயரிட்ட 6 தேரவீரர்கள் என் பலத்தில் பாதி அளவு கூட சமமானவர்கள் அல்ல. அவர்கள் அனைவரின் ஆயுதங்களையும் நான் வெட்டி வீழ்த்துவதை பார்ப்பாய். சிந்து மன்னன் ஒரு இறந்த மனிதன். அவன் துக்கமடையும் பின்பற்றுபவர்கள் மற்றும் துரோணரின் கண்களுக்கு முன்னால் நான் அவனது தலையை அவனது உடலிலிருந்து வெட்டுவேன். அனைத்தும் முக்கிய கடவுள்களால் தலைமை தாங்கப்படும் ஒரு தெய்வீக இராணுவம் அவனை காப்பாற்றினாலும், நான் உருவகப்படுத்தப்பட்ட சமுத்திரங்கள், மலைகள், சொர்க்கம், பூமி, திசைகள், அவற்றின் ஆட்சியாளர்கள் மற்றும் அனைத்தும் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களுக்கு எதிராக போரிட வேண்டியிருந்தாலும் என் அம்புகளால் அவன் கொல்லப்படுவதை நீ இன்னும் பார்ப்பாய். என்னை தடுப்பதற்கு எதுவும் இருக்காது என்ற உண்மை மீது நான் சம்மதம் செய்கிறேன். குறிப்பாக நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது ஓ ஜனார்தனா, என் வெற்றி உறுதியானது. அர்ஜுனன் பல நிமிடங்கள் தன் உறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்த தொடங்கினான். அவன் தன் தடுக்க முடியாத தண்டாயுதத்துடன் உருவகப்படுத்தப்பட்ட மரணத்தையே எதிர்கொள்ள தயாராக இருந்தான். நாளை நீ என் காண்டிபத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான அம்புகள் மனதின் வேகத்தில் விழுவதை பார்ப்பாய். நான் என்னை அடக்கிக் கொள்ளவே மாட்டேன். நான் யமராஜன், குபேரன், வருணன், இந்திரன் மற்றும் மகேஸ்வரனிடமிருந்து பெற்ற ஆயுதங்களின் சக்தியை எல்லா மனிதர்களும் சாட்சி அறிவார்கள். என் வழியில் நிற்க முயற்சிக்கும் எவரையும் பிரம்மாஸ்திரத்தை ஏவி அழிப்பேன். பூமியானது மனிதர்கள், குதிரைகள் மற்றும் யானைகளின் உடலால் நிரப்பப்படும். அனைவரும் அதிகமாக இரத்தப்போக்கினால் உயிரிழந்து கிடப்பார்கள். அர்ஜுனன் தன் கையில் காண்டிபத்துடன் கிருஷ்ணருக்கு முன் எழுந்து நின்றான். அவனது முகம் சிவப்பாக இருந்தது, மேலும் அவனது உதடுகள் நடுங்கின. பாவம் நிறைந்த ஜெயத்ரதன் எங்களுடனான தன் உருவை மறந்து எங்களிடம் வெறுப்பை மட்டுமே கொண்டுள்ளான். நான் நாளை அவனை கொன்று வீழ்த்துவேன். அவனது நண்பர்கள் மற்றும் பின்பற்றுபவர்களை துயரடைய செய்வேன். அர்ஜுனன் போர் தொடங்குவதற்காக ஏங்கினான். அவனது அம்புகள் அவனது அம்பராவில் இருந்து பாய தயாராக இருப்பதைப் போல தோன்றியது. மேலும் காண்டிபம் அவனது கையில் அதிர்ந்தது. கிருஷ்ணரின் பயத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனது தற்போதைய மனநிலையில் அவனுக்கு எதிராக கௌரவர்கள் நிற்பதற்கு என்ன வாய்ப்பிருந்தது? அவன் தன் வில்லை அதன் தங்க உரையில் வைத்தான். தன் பிரகாசமான கவசத்தை கழற்றிக்கொண்டு அவன், ஓ இறைவா, புலன்களின் தலைவரே, நீங்கள் ஏன் என்னை கடிந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் என் வல்லமையையும் உங்கள் சொந்த சக்தியையும் அறிவீர்கள். நாங்கள் ஒன்றாக இருக்கும்போது எங்களால் எதை சாதிக்க முடியாது? ஜெயத்ரதன் ஏற்கனவே போரில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவனாக கருதப்படலாம். நான் அர்ஜுனன், உறுதியான சபதங்களை உடையவன். மேலும் நீங்கள் நாராயண். உண்மை பிராமணர்களிடம் வாழ்கிறது. தாழ்மை பக்திமான்களில் காணப்படுகிறது. ஸ்டெடிப்பு தியாகத்திற்கு உரியது. மேலும் வெற்றி, ஓ கேசவா, எப்போதும் உங்களுடனே இருக்கிறது. இந்த இரவு கழிந்தவுடன் என் தேரை ஆயுதங்கள் அனைத்தையும் நிரப்பி தயார் செய்ய வேண்டும். ஒரு பெரிய பணி உள்ளது. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரு ஜோடி கோபமடைந்த பாம்புகளைப் போல சுவாசித்துக் கொண்டு ஒன்றாக அமர்ந்தனர். துக்கத்தால் பீடிக்கப்பட்ட அர்ஜுனனால் ஓய்வெடுக்க முடியவில்லை. கிருஷ்ணரும் மிகுந்த துக்கத்தை காட்டினார். பாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது அவர் அபிமன்யுவை வளர்க்க உதவினார். தன் மருமகனுக்கு ஒரு பாசமளந்த தந்தையாக செயல்பட்டார். அந்த பையன் எப்போதும் அவருடனே இருந்தான். கிருஷ்ணர் தனிப்பட்ட முறையில் அவனுக்கு தனது பல போர்கலைகளை கற்றுக் கொடுத்தார். மேலும் அவர்கள் அடிக்கடி துவாரகாவை சுற்றியுள்ள காடுகளில் வேட்டையாடி விளையாடினர். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் கோபத்தால் உற்சாகம் அடைந்திருப்பதைக் கண்ட இந்திரன் தலைமையிலான கடவுள்கள் பதட்டம் அடைந்தனர். அவர்கள் இருவரும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக பிரபஞ்சம் அழிக்கப்படலாம். பல தீய சகுனங்கள் காணப்பட்டன. வறண்ட காற்றுகள் வீசின. தெளிவான வானத்தில் இடி முழங்கியது. மேலும் இடி மின்னல்கள் பூமிக்கு விழுந்தன. பூமி நடுங்கியது மற்றும் நரிகள் மற்றும் காகங்களின் ஒலிகள் எல்லா இடங்களிலும் எதிரொலித்ததால் நதிகள் பின்னோக்கி பாய்ந்தன. சுபத்திரையை ஆறுதல் படுத்த பெண்கள் பகுதிக்கு செல்லுமாறு அர்ஜுனன் கிருஷ்ணனை கேட்டுக்கொண்டான். விருஷ்ணி இளவரசி, திரௌபதி மற்றும் பிற அரச பெண்களுடன் தங்கள் கணவர்களுடன் இருக்க ஓர்க்களத்திற்கு வந்திருந்தனர். கிருஷ்ணர் அவளது கூடாரத்திற்கு சென்று அவள் ஒரு பெண் உள்ளானை போல அழுது கொண்டு தரையில் படுத்திருப்பதை கண்டார். அவளுக்கு அருகில் ஒரு இருக்கையில் அமர்ந்து அவர் ஆறுதலாக பேசினார். ஓ விருஷ்ணி குல புதல்வியே, இந்த துயரத்திற்கு ஆளாகாதே. வீரர்கள் எப்போதும் தேடும் முடிவை அபிமன்யு சந்தித்துள்ளார். எதிரியை ஆயிரக்கணக்கில் கொன்ற பிறகு அவன் ஸ்வர்க்கத்தின் மிக உயர்ந்த பகுதிகளுக்கு ஏறியுள்ளான். ஒரு இளைஞனாக இருந்தபோதிலும் அவன் திறமையான யோகிகளால் கூட அடைவது கடினமான ஒரு இலக்கை அடைந்துள்ளான். நிச்சயமாக இது அவனது நல்ல அதிர்ஷ்டம். ஓ அன்பானவனே, நீ ஒரு வீரனின் மனைவி, ஒரு வீரனின் மகள் மற்றும் ஒரு வீரனின் தாய். மேலும் வீரர்களின் குலத்திலும் பிறந்தவள். ஒரு வீரனின் மரணத்தை சந்தித்தவனை பற்றி நீ துக்கப்படக்கூடாது. அவனது மரணம் வழிவாங்கப்படாமலும் போகாது. நாளை அர்ஜுனன் ஜெயத்ரதனின் தலையை அவனது உடலிலிருந்து வெட்டிவிட்டார் என்று நீ கேட்பாய்.
எழுந்து உன் துக்கத்தின் வெப்பத்தை கைவிடு. நீ இப்போது உன் மருமகளுக்கு ஆறுதல் கூற வேண்டும் பிரியமான சகோதரியே. சுபத்திரை அவள் படுத்திருந்த இடத்திலிருந்து கிருஷ்ணரை பார்த்தாள். அவளது கண்கள் சிவந்திருந்தன, மேலும் அவளது முகம் மையால் நனைந்திருந்தது. அவளது ஆபரணங்கள் தரையில் அவளை சுற்றி சிதறி கிடந்தன. அவளுக்கு அருகில் ஒரு இருக்கையில் அமர்ந்து அவர் ஆறுதலாக பேசினார். ஓ விருஷ்ணி குல புதல்வியே, இந்த துயரத்திற்கு ஆளாகாதே. வீரர்கள் எப்போதும் தேடும் முடிவை அபிமன்யு சந்தித்துள்ளார். எதிரியை ஆயிரக்கணக்கில் கொன்ற பிறகு அவன் ஸ்வர்க்கத்தின் மிக உயர்ந்த பகுதிகளுக்கு ஏறியுள்ளான். ஒரு இளைஞனாரி இருந்த போதிலும் அவன் திறமையான யோகிகளால் கூட அடைவது கடினமான ஒரு இலக்கை அடைந்துள்ளான். நிச்சயமாக இது அவனது நல்ல அதிர்ஷ்டம். ஓ அன்பானவளே, நீ ஒரு வீரனின் மனைவி, ஒரு வீரனின் மகள் மற்றும் ஒரு வீரனின் தாய். மேலும் வீரர்களின் குலத்திலும் பிறந்தவள். ஒரு வீரனின் மரணத்தை சந்தித்தவனை பற்றி நீ துக்கப்படக்கூடாது. அவனது மரணம் பழிவாங்கப்படாமலும் போகாது. நாளை அர்ஜுனன் ஜெயத்ரதனின் தலையை அவனது உடலிலிருந்து வெட்டிவிட்டார் என்று நீ கேட்பாய். எழுந்து உன் துக்கத்தின் வெப்பத்தை கைவிடு. நீ இப்போது உன் மருமகளுக்கு ஆறுதல் கூற வேண்டும் பிரியமான சகோதரியே. சுபத்திரை அவள் படுத்திருந்த இடத்திலிருந்து கிருஷ்ணரை பார்த்தாள். அவளது கண்கள் சிவண்டிருந்தன, மேலும் அவளது முகம் மையால் நனைந்திருந்தது. அவளது ஆபரணங்கள் தரையில் அவளை சுற்றி சிதறி கிடந்தன. அவளுக்கு அருகில் அவளது மாலை நசுங்கி கிடந்தது. அவளது வார்த்தைகள் அடிக்கடி விம்மல்களால் தடுக்கப்பட்டன. ஐயோ என் துரதிர்ஷ்டவசமான மகனே, நீ ஏன் போருக்கு சென்றாய்? ஓ மகனே, போரில் அர்ஜுனனுக்கு சமமானவனே, நீ எப்படி அழிந்து போனாய்? பாண்டவர்கள், விருஷ்ணிகள் மற்றும் பாஞ்சாலர்கள் உனக்கு பாதுகாவலர்களாகி இருக்கும்போது நீ எப்படி உதவியற்றவன் போல கொல்லப்பட்டாய்? பீமனின் வலிமைக்கும் அர்ஜுனனின் வீரத்திற்கும் மற்றும் பாஞ்சாலர்களின் சக்திக்கும் கேடு. ஒரு குழந்தை அவர்கள் கண் முன்னால் இறப்பதை தடுக்க முடியாத போது அவர்களின் சக்தியின் பயன் என்ன? என் மகனை நான் பார்க்க முடியாததால் இந்த பூமி காலியாகவும் எல்லா அழகும் இல்லாமலும் இருப்பதை காண்கிறேன். என் கண்கள் துக்கத்தால் குருளாகிவிட்டன, மேலும் என் மனம் முற்றிலும் குழப்பமடைந்துள்ளது. ஓ என் குழந்தையே, நீ ஒரு கனவில் காணப்பட்டு இழந்த பொக்கிஷம் போல இருந்தாய். ஐயோ, இந்த உலகில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை மற்றும் உண்மையற்றவை. ஒரு கடலில் உள்ள நுரை போல. தன் சகோதரி தன் துக்கத்தை பொழிந்தபோது கிருஷ்ணர் மௌனமாக இருந்தார். அவள் தன் கூடாரத்தின் தரையை மூடியிருந்த விலையுயர்ந்த கம்பளியின் மீது உருண்டாள். அவளது பட்டு துணிகள் களையப்பட்டிருந்தன, மேலும் அவளது கருமையான கூந்தல் தளர்வாகவும் கலைந்தும் தொங்கிக் கொண்டிருந்தது. தன் மார்பில் அடித்துக்கொண்டு சுபத்திரை தன் கொல்லப்பட்ட மகனை பார்த்து கதறினாள். ஓ என் குழந்தையே, நான் உத்தரைக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன்? துக்கத்தால் மூழ்கடிக்கப்பட்ட அவள் தன் கன்றை இழந்த ஒரு பசுவை போல இருக்கிறாள். நிச்சயமாக விதியின் வழிகள் மர்மமானவை. ஏனென்றால் உனக்கு கேசவர் பாதுகாவலராக இருந்த போதிலும் நீ தீய மனிதர்களால் கொல்லப்பட்டாய். ஓ பிரியமான மகனே, மிகவும் பக்திமான்கள் மட்டுமே அடையும் அந்த முடிவை நீ அடையலாம். மிகவும் கடுமையான சபதங்களை கொண்டவர்கள், சுய கட்டுப்பாடுள்ளவர்கள், பணிவானவர்கள், உண்மையானவர்கள், தர்மம் செய்பவர்கள் மற்றும் கடமைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அடையும் அந்த முடிவை. சுயநலமான எண்ணங்கள் அனைத்தையும் கைவிட்டு மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக மட்டுமே வாழ்பவர்களும், உண்மையுள்ளவர்களும், எப்போதும் இறைவனின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களுமான மனிதர்களுக்கு சொந்தமான நித்திய பகுதிகளுக்கு நீ ஏறிச் செல்லலாம். சுபத்திரை துக்கத்தால் உருந்தபோது திரௌபதி உத்தரையுடன் அவள் கூடாரத்திற்குள் வந்தாள். அவர்களும் துக்கமடைந்து சுபத்திரைக்கு அருகில் தரையில் விழுந்தனர். 3 பெண்களும் பரிதாபமான அழுகு குரல்களை எழுப்பியபடி விழுந்தபோது அவர்கள் 3 பைத்தியக்கார பிராணிகளைப் போல தோன்றினர். கண்ணீருடன் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் முகத்தில் குழிந்த நீரை தெளித்தார். மேலும் அவர் குரல் நடுங்க அவர்களை நோக்கி கூறினார். ஓ சுபத்திரையே, இந்த துயரத்தை அகற்று. ஓ பாஞ்சாலியே, ஓ உத்தரையே, தைரியமாக இருங்கள். ஓ மிக அழகான பெண்களே, துக்கப்படுவதை விட அபிமன்யு அடைந்த அதே நிலையை நம் குலத்தின் அனைத்து உறுப்பினர்களும் அடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். மற்ற எல்லா வீரர்களும் ஒன்றாக சேர்ந்தாலும் அவன் தனியாக போரில் சாதித்த சாதனைகளை அடைவது பற்றி மட்டுமே கனவு காண முடியும். கிருஷ்ணர் பெண்களிடமிருந்து விடை பெற்று அர்ஜுனனின் கூடாரத்திற்கு திரும்பிச் சென்றார். நள்ளிரவுக்கு மேல் ஆகிவிட்டது. மேலும் சேவகர்கள் ஒரு தடித்த கம்பளத்தின் மீது மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு வாசனை திரவியத்தால் தெளிக்கப்பட்ட ஒரு மங்களகரமான தர்ப்பை புல்லின் படுக்கையை பரப்பியிருந்தனர். கிருஷ்ணர் தன் ஆயுதங்களை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு தன் கையை தன் தலையின் மீது வைத்துக்கொண்டு அமைதியாக படுத்திருந்தார். கூடாரத்திற்குள் பிராமணர்கள் போரில் பலியானவர்களுக்கு சிவனுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கமான இரவு சடங்கை செய்தனர். அதனால் அவர் அவர்களை பத்திரமாக அவர்களின் அடுத்த இலக்கிற்கு வழிகாட்ட முடியும்.
அர்ஜுனன் பல்வேறு அர்ப்பணைகளுடன் கிருஷ்ணரை வழிபட்டான். பின்னர் தன் சொந்த படுக்கையில் அவருக்கு அருகில் படுத்து கொண்டான். கிருஷ்ணர், ஓ பிருதாவின் மகனே, இப்போது ஓய்வு விடு, நீ நாளை பிரம்மாண்டமான சாதனைகளை சாதிக்க வேண்டியிருக்கும் என்றார். அர்ஜுனன் கிருஷ்ணரின் கவனத்தால் ஆறுதல் அடைந்தான். அவன் கூடாரத்தின் உயர்ந்த கூரையை பார்த்து கிடந்தான். அவனது மனம் அபிமன்யுவை பற்றிய நினைவிற்கும் ஜெயத்ரதனை பற்றிய நினைவிற்கும் இடையில் அலைமோதியது. அந்த பாவியானவன் திரௌபதியை முதலில் அவமானப்படுத்திய போதே வெகு காலத்திற்கு முன்பே கொல்லப்பட்டிருக்க வேண்டும். இந்த முறை யுதிஷ்டிரர் அவனை காப்பாற்றப் போவதில்லை. அவன் விரைவில் தன் தீய விருப்பங்களின் பலனை சுவைப்பான். அர்ஜுனன் இப்படி சிந்தித்து கிடந்தபோது அவன் ஒரு சலசலப்பான உறக்கத்திற்குள் விழுந்தான்.